Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1057 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த அப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக கையால ஏகப்பட்ட டைம் செப்பல்ஸ்ல நல்லா அடி வாங்கியுமே அவன் இன்னுமே திருந்தல. ஏதோ பெரிய ராஜா மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு ட்ரேக்க கிட்ட பிசினஸ் பேசிட்டு இருக்கான். ஐ மீன் அவனை வந்து இவங்க கூட சேர்ந்துக்க சொல்றான். இதுதான் உனக்கு நல்லது. யாருமே எதிர்பார்க்கல சிச்சுவேஷன் இந்த மாதிரி எல்லாம் மாறும்னு. சொல்ல போனா ஸ்டார் ஹேட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதனால இந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டா அதுதான் நல்லது. என்ன நினைக்கிற? நல்லா யோசிச்சு பாரு. யாராலையும் அழிக்க முடியாத அந்த கைடோ இந்த அளவுக்கு என்னைக்குமே அவன் வீக் ஆனது இல்ல. இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். அதுவும் பெரிய சான்ஸ். நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த கைடோவை போட்டு தள்ளிடலாம்பா. இப்பதான் கரெக்டா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான். அதுவும் எப்படின்னா இவனை பொறுத்த வரைக்கும் கைடோ எப்படியும் ஸ்டார் ஹேட்டை காலி பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கை. அப்படி அவனை காலி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியுமே ரொம்ப வீக்கா தான் இருப்பான். அந்த டைமுங்கும் போது இவங்க எல்லாத்தையுமே அவன் கூட சண்டை போடுறதுக்காண்டி அனுப்பி விட போறான். அப்புறம் என்ன, இவனுங்க 3 பேர் இல்ல, பயங்கர பலசாலிங்க. அவனால 2 செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியாது. உடனே மண்ணக்க பீருவா மானங்கட்ட பையன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. படுக போட்டு பால் டாயில வாயில ஊத்தி விட்டுருவான். தெரியாம சிரிச்சுட்டு இருக்கானுங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இன்கேஸ் அவன் உங்களை நாக் அவுட் பண்ணிட்டான்னா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டா அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கான். அவங்க கூட சண்டை போட்டு எப்படியா அதுக்கும் டயர்ட் ஆவான்ல. கடைசியா ஸ்ட்ராங்கான இவங்க 2 பேரும் இருக்காங்களே. சோ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை காலி பண்ணிடலான உடனே அப்படியே மாத்தி மாத்தி குறு குறு குருன்னு லுக்குடுவானுங்க. அதுக்கப்புறம் ட்ரேக் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதும்பானா. உடனே அப்புவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தெரியும்பா தெரியும், உனக்கு புரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம தான் இந்த வாரோட உண்மையான வின்னர்ஸ். அதை யாராலையும் மாத்த முடியாது. நீயும் சேர்ந்துட்டில, இனி நம்ம தட்டி தூக்கிடலான உடனே டே அப்பு நான் ஒன்னும் உன் கூட சேர்றேன்னு இப்ப சொல்லவே இல்லையே லூசு பயல, உன்னை போய் எவனாச்சும் நம்புவானான்னு சொல்லி வேகமா வந்து அட்டாக் பண்ணுவான். இது அப்பு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டா அறிவு கட்டவனே, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கிறுக்குத்தனமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன்டா உன் கையால வெட்டுப்பட்டு சாகணும் அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை. அப்புவோட அட்டாக் தான் நமக்கு தெரியுமே. அவன் உடம்ப வச்சு என்னத்தை வாசிக்கிறானோ அந்த சவுண்டை கேட்டு அவனுக்கு அடி விழும். அதனால பட்டால்னு வெடிச்சு திருறியும் அந்த இடமே புகமண்டலமாயிருமா. தேவை அவனுக்கு இது. நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே சண்டை போட்டுக்கலாம். இப்ப என் கையால நீ சாக வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லும் போது மூலகட்ட மூதேவி உன் அட்டாக் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்கிட்ட வேலை செய்யாதுன்னு பின்னாடி இருந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணா அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு தெளிவா சொல்லுவானா. அது இன்னுமே அவனுக்கு கடுப்பாயிருச்சு. ஆனா அதுக்காண்டி அவன் கவலைப்படல. இவனோட அட்டாக் தான வேலை செய்யல. ஆல்ரெடி அவன் கூட தான் 3 கெடாமாடுங்க இருக்கானுங்களே, அதான் நம்பர்ஸ். இவனுங்க கிட்ட இப்ப நீ தொக்கா மாட்டிட்ட தம்பி, இனி நீ தப்பிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். ஏய், இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுகளே கிடையாது. ஸ்டார் ஹேட் எனக்கு கொடுத்த டியூட்டி படி உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாத்தையுமே பொழுது கட்டுறதாண்டா எனக்கு வேலையே. வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பாத்தலான்னு சொன்னா அவசரப்பட்டு நான் கொடுத்த ஆஃபரை நீ வேண்டான்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறம் நீ அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் அப்படின்ட்டு 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆகும் போதுதான் கரெக்டா டோரை உடைச்சுக்கிட்டு எமட்டோ உள்ள வருவான். அப்படின்னா அந்த ஆயுத கிடங்குக்குள்ளதான் இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க போல. ஐ மீன் அதோட என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்துட்டு, ஏன் அப்பு ட்ரேக்கு நீங்க 2 பேரும் டொபிரோப்போ மெம்பர்ஸ் ஆச்சே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அறிவு கட்டவனங்களான்னு திட்டுவான். யங் மாஸ்டர், அத நான் உங்ககிட்ட கேட்கணும், இது ரொம்ப டேஞ்சரான இடம்னு வேற சொல்லுவான். ஆக்சுவலா அப்புவுக்கு நல்லாவே தெரியும் இவ கைடோவை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தான்னு. இப்ப அவ இங்க வந்திருக்கா. இவ பாத்தீங்கன்னா கைடோவோட எனிமி. அப்படி இருக்கும்போது இவளை யூஸ் பண்ணி கைடோவை காலி பண்ணிடலாமே. இந்த ட்ரேக்கு கூட சேரலான்னு பார்த்தா அவன் கால வாரிட்டான். அப்படியே நம்ம ஆள மாத்திருவோம். சொல்ல போனா ட்ரேக்கை விட இவ செம்ம ஸ்ட்ராங்கான ஆளு, நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பா அப்படின்ட்டு அவகிட்ட டீல் பேசலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா அவ நான் சீக்கிரமா போகணும்னு கிளம்புவா. இடையில வழிய மறைச்சு உங்களுக்கு ஒரு குட் நியூஸும்பா. குரங்கு மண்டையா, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல, வழிய விடு, நான் சீக்கிரமா போகணும். ஏன்னா கைடோவோட ஆளா நான் இங்க வரல. அதனால என்ன உன்னோட ஆளுன்னு மட்டும் நினைக்காத, தூக்கி போட்டு வாயிலே மீச்சிருவேன் பாலா. உடனே சந்தோஷத்துல விழுந்து விழுந்து சிரிப்பான். ஐயோ, நான் உங்ககிட்ட அதை பத்தி தான் பேச வந்தேன்னு ஆடுவான். எனக்கு உங்ககிட்ட பேச டைம் இல்ல, வழிய விடுங்கடா, அனிமல் கிங்டம் பைரட்ஸ்களான்னு கத்துவாளா. டேக்கு பார்த்துட்டு எமட்டோ நானும் சொல்லி எடுப்பான். உடனே எமட்டோ அவசரப்பட்டு நீங்க மட்டும் மூவ் பண்ணல, உங்களை நான் பொலந்து கட்டிட்டு தான்டா போவேன்னு சொல்லி ஆஞ்சு அட்டாக் பண்ண போவா. என்னைய யாரும் தடுக்க முடியாதுன்னு ட்ரேக்கு கஷ்டப்பட்டு தடுத்து, ஐயோ நான் சொல்றத கேளுங்க, நான் ஒன்னும் அனிமல் கிங்டம் பைரட்ல எல்லாம் இப்ப இல்ல, அதை விட்டு வெளியில வந்துட்டேன், இப்ப அவங்க ஆளு இல்ல அப்படின்னு சொல்லுவானா. அப்படியா, என்னைய மன்னிச்சிரு, ஆனா வழிய விட்டு போடான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பா. அவன் அங்க இருக்க டோரை உடச்சுக்கிட்டு வந்து விழுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட மேட்ரையும் சொல்லுவா. இப்போ ஃபிளவர் கேபிட்டல் பெரிய ஆபத்துல இருக்குது, ஒனியேஷிமா இப்ப அது மேல விழுந்து எல்லாத்தையுமே கொல்ல போகுது, நான் அதை தடுக்க போறேன்ட்டு வேகமா கிளம்புவா. பரவாயில்ல, இப்ப ட்ரேக்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சுல, எப்படியும் ஹெல்ப் பண்ணுவான் தான் நினைக்கிறேன். இங்க அப்புவுக்கு செம கடுப்பாவும். ஐயோ, யாரு என் கூட கூட்டு சேர மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் உசுர
வாங்குறாங்களே, இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுட்டு நான் நாய் மாதிரி செத்து போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்படியாச்சும் இந்த யமட்டோ கிட்ட பேசி அவளை நம்ம பக்கமா இழுத்தே ஆகணும், இல்லன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஃபுகாங்கிற மான்ஸ்டர் கடுப்பாயி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அது இவனை கண்டுக்கவே இல்ல, யமட்டோ வெட்டிட்டு போகுதுங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட், அவளை அட்டாக் பண்ணலாம் இல்ல, அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க போல. ஃபுகா நல்லா இருக்கியா, நான் போயிட்டு வரேன்ட்டு போவாளா, உடனே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது பின்னாடியே போகும். அப்பு பார்த்துட்டு கடுப்பாயி ஒவ்வொன்னா கலந்து போகுதே, இதுங்களுக்கு கண்டிப்பா மண்டையில மூளை இருக்காது, மண்ணு மட்டும் தான் இருக்கும் அப்படின்ட்டு மிச்சம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள புடிச்சு வாங்குன்னு வாங்கி போங்கடா போய் அவனை புடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனு பின்னாடியே ஓடுவான். ரேக்கு டே அப்பு உன்ன நான் விட மாட்டேன்னா அவனை வட்டிட்டு இவன் பின்னாடி ஓடுவான். சோ மொத்தத்துல அங்க ஒரே காமெடி தான். இப்ப இங்க CP9 கூட மிங்ஸுங்க சண்டை போட்டு அவனுங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுங்க ஒத்த வரல வச்சு அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு அவனுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு. இப்போ ரோபின் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்தானா பரவாயில்ல, ஆல்ரெடி சண்டை போட்டு அவன் பயங்கர டயர்டு. இல்ல இவனுங்க வேற பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க, சண்டை போட்டாலாம் வேலைக்கு ஆகுமா, ஆகவே ஆகாது. அதனால அவனுங்களே தெளிவா சொல்லிட்டானுங்க, இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னா ஒழுங்கா நிக்கோ ரோபினை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லன்னா தேவையில்லாம சாவுதான் விழும் அப்படின்னு. உடனே அதுக்கு நான் விட மாட்டேன்னு ப்ரூக்கு கத்தியோட அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான். உடனே மிங்ஸுங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போங்க, இவங்கள முடிஞ்ச அளவுக்கு நாங்க தடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையில சண்டைக்கு போயிட்டானுங்க. வேற வழி இல்லையே, நிக்கோ ரோபினை காப்பாத்தணும்னா இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகி தான் ஆகணும். அதனால ப்ரூக் அவளை பிடிச்சி எழுதுக்கிட்டு தரன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். இவளுக்காண்டி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்கன்னு முடிவாயிருச்சு, அதை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால வான்னு சொல்லிட்டு இவங்க ஓட 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 அடுத்தடுத்து அங்க ஒவ்வொரு சாவா விழுந்துட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது நிக்கோ ரோபினுக்கு கஷ்டமா தான் இருக்குது. பட் என்ன பண்றது, இவன் மாட்டினான்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். ப்ரூக் இது வரைக்கும் இவங்கள பார்த்தது இல்ல, மிங்ஸுங்க எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க, பட் அவங்களையே ஒன் சைடா அடிச்சு போட்டு போறானுங்கன்னா அவனுங்க எல்லாம் யாரு என்னன்னு சொல்லிட்டு ரோபின்ட்ட கேட்பான். அவளுக்கு தெரியாததா, அவனுங்க தான் சைஃபர் போல் யூனிட் CP0 ட்ரெஸ்ரோசாக்கு கூட வந்திருக்கானுங்க. உடனே ப்ரூக்கு தூக்கி வாரி போடும். அந்த இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷன் ஆனு பரவாயில்ல பைய கேள்விப்பட்டிருக்கான், கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டா வேலை செய்யற ஆளுங்க. ஆமா இவனுக்கு எதுக்கு இந்த ஒனியஷிமாக்கு வந்திருக்கானுங்கன்னு ஒண்ணும் புரியல. ஆனா ரோபின் கன்ஃபார்மா சொல்லிடுவா, இதுக்கு மேல நிலைமை மோசமா போறதுக்கு வாய்ப்பே இல்ல. சைஃபர் போல்ல வந்து ஏகப்பட்ட ரேங்க்ஸ் இருக்குது, அதுல இவனுங்க தான் டாப் ரேங்க் ஆளுங்க, மாஸ்க்டு ஏஜென்ட்ஸ்ம்பாங்க, வெறித்தனமானவனுங்க, வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவானுங்க. இவனுங்களே இங்க வந்திருக்கானுங்கன்னா டெஃபினட்டா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா தான் இருக்குது. இந்த நிலைமையிலேயே நம்ம ப்ரூக்கு காமெடி பண்ணுவான் பாருங்க, நம்ம இப்ப உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனா என்கிட்ட தான் உயிரே இல்லையே, ஆல்ரெடி செத்துட்டேன்னு செப்பல் சப்பிச்சு அடிப்பேன் வாடான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அப்படியே குமுட்டி எடுப்பு மாதிரி குபுகுபுன்னு எல்லா இடமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ரோபினை தூக்கிட்டு அங்க இருந்து ஜம்ப் அடிச்சிருவான். இப்படி அங்க தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க சஞ்சியோட நிலைமையை காட்டுறாங்க. அவனுக்கு இன்னுமே புரியல, அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கத்திய வச்சு அட்டாக் பண்ணியுமே இந்த கத்தி உடஞ்சு போச்சு, இவனுக்கு ஒண்ணு ஆகல, லைட்டா வாங்கி தவடா வாங்கிருச்சு. ஆனா இப்படியா ஒரு குத்து அப்படியா 4 குத்து குத்துனவன சரியா போயிருச்சு இல்ல, அதுவே பெரிய அதிசயம். இல்ல கண்ணை வச்சு சுட்டு புல்லட்ஸ் எல்லாம் தெரிச்சிருச்சு, ஆனா அவன் பாடியில ஒரு புல்லட் கூட இறங்கல. அப்படின்னா நானும் அந்த ஜெர்மா பண்ணாட பயலுக மாதிரி ஆயிட்டானு புலம்பிக்கிட்டே அங்க ஓடிட்டு இருப்பான். அப்ப அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு சூச்சின்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். எங்க போனீங்க நீ காப்பாத்தவாங்கன்னு. அப்போ இருட்டுக்குள்ள யாரோ வர சவுண்ட் கேக்குமா, உடனே இவ இருந்துட்டு நீ ஃபிளவர் கேபிட்டல்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, நான் அலங்காரம் பண்ணதான் இங்க வந்தேன், இப்ப மாட்டிட்டேன்னு பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம சஞ்சி தான். எப்பவுமே ஒரு லேடிஸ் கத்துனாங்கன்னா அவங்களுக்காண்டி முதல்ல போய் ஹெல்ப்புக்கு நிப்பான். ஆனா இப்ப அவ அவ்வளவு பேசிட்டு இருக்கான், இவனுக்கு எதுவுமே கேட்கல. அண்டைக்குள்ள அவனுங்கள மாதிரி நம்ம மாறிட்டோமோ, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே அவனுக்கு கிடையாது இல்ல, ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு அரக்கு இருக்க நான் மாறிட்டானா, நானும் அவங்கள மாதிரி தானா அப்படி இப்படின்னு அவனுக்குள்ள அப்படியே நடுங்குது. அந்த டைம் இந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு. இதுல வேற அவன் நீ ஜெர்மாவோட ரத்தம் தான், நீயும் ஜெர்மா ஆள் தான், உங்க அப்பன் தானே அவன், அப்படி இப்படின்னு வேற குயினுக்கு அடுப்பேத்தி விட்டுட்டான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மனுஷன் தான் அப்படின்னு அவங்க அப்பனை நினைச்சிட்டு ஒரு குத்து குத்துவானா, அது அந்த பொண்ணு மேல போய் பட்டுருச்சு. ரத்தம் தெரிச்சு போய் விழுவா. நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் சஞ்சி ஒரு பொண்ணை கூட இது வரைக்கும் சுண்டு வரல் வச்சு கூட அவன் அடிச்சது இல்ல. நான் இப்போ ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டான், அதுவும் தெரியாம தான் அடிச்சான். உடனே அந்த பொண்ணு பார்த்து பயந்துட்டா, என் பக்கத்துல வராத, நீ ஒரு மான்ஸ்டர்னு பார்த்து அவன் பயந்து அழ ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, நிஜமாவே மாறிட்டோமோன்னு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம் செஞ்சி புது பவர் அவேக்னிங் ஆனதுல இருந்து படாத பாடுபட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறமாச்சும் அவன் நார்மல் ஆனானா இல்ல வேற ஏதாச்சும் பஞ்சாயத்துல மாட்டிட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.